10th 495 மார்க் எடுத்த ஒரு பொண்ணு இப்ப 12th பப்ளிக் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிற அந்த பொண்ணை பாலியல் ரீதியா துன்புறுத்தல் செஞ்சு கொலை பண்ணியிருக்கானுங்க. அந்த பொண்ணுக்கு நடந்த கொடுமை என்ன, அந்த பொண்ணு அதுவும் அவங்க வீட்டுல டாய்லெட் இல்ல அப்படிங்கிற ஒரு காரணத்தினால வெளியே மலம் கழிப்பதற்காக, அதாவது அது மோஷன் போறதுக்காக அந்த பொண்ணு வெளியே வந்த அப்பா அந்த பொண்ணுக்கு நடந்த கொடுமை என்ன அப்படின்றத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 2024 டேட்டா படி இந்தியால ஆவரேஜா ஒரு நாளைக்கு 86 ரேப் கேஸ் வந்து ஃபைல் செய்யப்படுது. ஒரு வருஷத்துக்கு 31,677 பேர் வந்து பாத்தீங்கன்னா அதனால பாதிக்கப்படுறாங்க. அண்ட் இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா வெளியே சொல்றதுக்கு நிறைய பேர் முன் வர மாட்டாங்க. நிறைய பேர் வந்து முன் வந்து சொன்னதுனாலதான் இந்த கேஸ் எல்லாம் ரைஸ் பண்ணப்பட்டிருக்கு. இது இல்லாம நமக்கு கேஸ் கொடுத்ததெல்லாம் இல்லாம இன்னும் எத்தனையோ சம்பவங்கள் வந்து நடந்துட்டு தான் இருக்கு. அதெல்லாமே கணக்கு சேர்த்தோம் அப்படின்னா எங்கேயோ போய் விட்டுருங்க கணக்கு. எப்பவுமே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசுறதுக்கு முன்னாடி நம்ம எல்லா வீடியோஸ்லயுமே வந்து சொல்லியிருப்போம். என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா, சுதந்திரம் அப்படிங்கிறது நமக்கு வந்து இப்ப கிடைச்சிருக்கிறது நமக்கு சுதந்திரம் கிடையாது. எப்ப ஒரு பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா நடு ரோட்ல தனியா நடந்து போகும்போது அது சேஃப்டியா ஃபீல் பண்ணுதோ, சேஃப்டியா வருதோ, வீடு சேர்ந்து வருதோ, அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நைட்டு 12 மணிக்குனாலும் அது சேஃப்டியா வீட்டுக்கு வருதோ, அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா உண்மையான இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்ச மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லா வீடியோஸ்லயுமே சொல்லியிருப்போம். அதேதான் இப்பயும் சொல்றோம். +2 படிக்கிற குழந்தை வந்து ஒரு நாள் திடீர்னு அவங்க வீட்டுல வந்து டாய்லெட் இல்லாத காரணத்தினால பக்கத்துல வந்து மோஷன் போறதுக்காக வந்து பக்கத்துல ஒரு காடு மாதிரி இருக்க இடத்துக்கு போயிருந்திருக்காங்க. போன பொண்ணு வீட்டுக்கு ரொம்ப நேரமா திரும்ப வரல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்கவங்க எல்லாம் சந்தேகப்பட்டுட்டு என்ன பண்றாங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணா இந்த ஸ்டேஷன்ல இல்ல, நீங்க அந்த ஸ்டேஷன் போங்க, அந்த ஸ்டேஷன் இல்ல இந்த ஸ்டேஷன் போங்கன்னு மாத்தி மாத்தி வந்து மகளிர் ஸ்டேஷனுக்கும் விளாத்திக்குளோ ஸ்டேஷனுக்கும் வந்து மாத்தி மாத்தி அனுப்பிட்டே இருந்திருக்காங்க. இவங்க என்ன பண்ணிருக்காங்க, 2 இடத்துக்கும் மாறி மாறி போயிட்டு அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணதுனால அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க. எடுத்துக்கிட்டு போய் தேட பார்த்தா அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா சடலமா வந்து மீட் எடுக்கிறாங்க. எங்க இருந்துன்னா அந்த ஒரு காடு மாதிரி இருக்கிற பகுதியில இருந்து சடலமா மீட் எடுக்கிறாங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து கை கால்லாம் கீறி இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்து அந்த பொண்ணை வந்து வெளியே எடுக்கிறாங்க. வெளியே எடுத்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணை வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிச்சு விடுறாங்க. போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புறதுல தான் தெரிய வருது அந்த பொண்ணு வந்து பாலியல் ரீதியா துன்புறுத்தலுக்கு ஏற்பட்டு அதுக்கப்புறம் தான் இறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல வந்து வருது. பாப்பாவோட உறவினர்கள் எல்லாம் போராட்டத்துல ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி வந்து நீங்க வந்து கேஸ் எடுக்காம விடலாம், நீங்க கேஸ் எடுத்திருந்தீங்கன்னா அப்ப எங்க பொண்ணை வந்து காப்பாத்திருந்திருக்கலாம், ஏன்னா நீங்க கேஸ் எடுத்திருந்தீங்கன்னா நம்ம முன்னாடியே போய் தேடி இருந்திருப்போம், ஒருவேளை அப்ப அந்த பொண்ணு உயிரோட இருந்தா அந்த பொண்ணை நம்ம காப்பாத்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா போராட்டத்துல ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் கேஸ் எடுக்காத அங்க இருக்கிற இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ இவங்க எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. போராட்டத்தை நிறுத்தப்பட்டுருச்சு. பொண்ணை வந்து கொன்னவன கண்டுபிடிச்சாதான் நாங்க வந்து பாடி ரிட்டர்ன் வாங்குவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 5 பேருக்கு மேல போலீஸ்க்கு வந்து சந்தேகமா இருந்திருக்காங்க. 5 பேத்துக்கும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தாங்க ஒரு ட்விஸ்டா இருந்திருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு விண்டு மில்ல இருக்க கேமரால ஒருத்தன் வந்து மாட்டுறான். அந்த கேமரால மாட்டின வந்து பாத்தீங்கன்னா அவனை வந்து போலீஸ் வந்து தேடி கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சா அவனை பத்தின இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் பண்ணா தெரியுது அவன் எட்டயபுரம் ஸ்டேஷன்ல வந்து கையெழுத்து போட்டு போயிட்டு இருக்கான். எதுக்கு கையெழுத்து போட்டு போயிட்டு இருக்கான் அப்படின்னா, அவன் ஆல்ரெடி அவன் மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாட்டியை பாலியல் ரீதியா துன்புறுத்தலுக்கு ஏற்படுத்தியிருக்கான். அதனால வந்து அவனுக்கு வந்து கையெழுத்து போட்டு போயிட்டு இருந்திருக்கான். குண்டர் சட்டத்துல வந்து அவனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதனால அவன் வந்து கையெழுத்து போட்டு போயிட்டு இருந்திருக்காங்க. இன்னும் நிறைய இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் பண்ணி பார்த்ததெல்லாம் தெரியுது அவன் அந்த நேரத்துக்கு கரெக்டா அந்த நேரத்துக்கு அந்த பக்கம் வர்றது போறது, அண்ட் தென் வந்து அந்த பொண்ணு இறந்ததுக்கு அப்புறமேட்டு அந்த ஊருக்குள்ள போயிட்டு விசாரிச்சது, பேசுது, ஏன்னா மாட்டிக்கிட்டானுங்களா, என்னாச்சு அப்படின்னு எல்லாம் பேசுனது, இதெல்லாம் வச்சு வந்து பாத்தீங்கன்னா அவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து கன்ஃபார்ம் பண்றாங்க. அவனை இப்ப அரெஸ்டும் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டு அவன்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அவனே கன்ஃபெஷன் வந்து கொடுத்துட்டாங்க. என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, நான் வந்து சைன் போடுறதுக்கு போகும்போது அப்பப்ப இந்த பொண்ணை வந்து ஃபாலோ பண்ணி பாத்துட்டே இருந்தேன், எந்த நேரத்துக்கு வருது போகுதுன்னு. அதனால நான் ஸ்டேஷனுக்கு போயிட்டு கையெழுத்து போட்டு வந்துட்டு இருக்கும் போது அங்க வந்து நின்னேன். என்னன்னா இவனோட வேலையே என்ன வச்சிருக்கான்னா வழிப்பறி பண்றதையும் வேலையா வச்சிருக்காங்க. இவன் ஒரு திருடன் வந்து என்ன பண்ணிருக்கான்னா, இவன் வந்து திருடலாம், யாருன்னா பொண்ணுங்க நகை எல்லாம் போட்டிருப்பாங்க, திருடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து திரும்ப அந்த இடத்துக்கு வந்து நின்றுட்டு இருந்திருக்கான். இந்த மாதிரி இங்கதான் பொண்ணுங்க எல்லாம் வருவாங்க அப்படின்றது தெரிஞ்சேதான் வந்து நின்றுட்டு இருந்திருக்கான். நின்றுட்டு அவன் வந்து பாத்தீங்கன்னா கும்பலா ஒரு பொண்ணுங்க போயிருந்திருக்காங்க. அவங்கள்ட்ட எல்லாம் எதுவும் பண்ணல, கூட்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள எதுவும் பண்ணல. தனியா வந்து நம்ம பாப்பா வரும்போது பாத்தீங்கன்னா பின்னாடி இருந்து அடிச்சு பாப்பா மயக்க நிலைக்கு போயிருச்சா. மயக்க நிலைக்கு போனதுக்கு அப்புறம் அவன் வந்து இந்த மாதிரியான தோடு இந்த மாதிரி செயின் எல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கான். அது எதுவுமே இல்லை அப்படின்னு உடனே அவன் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேவலமான இந்த ஒரு செயலை செஞ்சுட்டு அண்ட் தென் அந்த பொண்ணு இறந்துச்சு இல்லையா என்னாச்சு அப்படின்லாம் எதுவுமே இவனுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்றான். அந்த நிலையில வந்து விட்டுட்டு நான் போயிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து கன்ஃபெஷன் பண்றான். இந்த மாதிரியான சைக்கோங்க எல்லாம் உயிர் வாழ்றதுக்கு செத்து போயிடலாங்க. இவனுங்கள மாதிரிலாம் ஆளுங்கெல்லாம் வச்சுட்டு இந்த பூமியில வந்து எதுக்காக இருக்கானுங்க அப்படின்னே சொல்லி தெரியாம வாழ்ந்துகிட்டு இருக்கானுங்க. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணை வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இதெல்லாம் செஞ்சிருக்கா இல்லைங்களா, இவனுக்குன்னு குடும்பம் இருக்குமா, இல்ல இவனுக்குன்னு ஒரு இது இருக்கா, எதுவுமே இல்லாத நாய்ங்க எல்லாம் இவனுங்கெல்லாம் என்னத்துக்கு உயிரோட வாழணும், அது வாழ்றதுக்கு செத்தே போயிடலாம் இல்லைங்களா. இவங்க மாதிரி ஆளுங்க எல்லாம் வெளியிலேயே விடக்கூடாதுங்க. ரொம்ப கடுமையான தண்டனை தான் அவங்களுக்கு எல்லாம் கொடுக்கணும். இவனுங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி பாருங்க, இதுக்கு முன்னாடி வந்து ஒரு பாட்டியை பாலியல் துன்புறுத்தலுக்கு ஏற்படுத்தி இருக்கான், இப்ப வந்து வெளியில சுத்திட்டு இருக்கான். எப்படி இவன் ஃப்ரீடமா சுத்திட்டு இருக்கான் பாத்தீங்களா.
சட்டம் வந்து ரொம்ப கடுமையா இருந்தாதான் தண்டனைகள் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வீடியோஸ்லயும் சொல்றோம். இந்த வீடியோலயும் அதான் சொல்றோம். தண்டனைகள் கடுமையாக இருந்தால்தான் தவறுகள் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். எல்லா இதுலயுமே சொல்ற மாதிரி தாங்க. தண்டனைகள் வந்து ரொம்ப கடுமையா கொடுக்கணும். இவனெல்லாம் வெளியவே விடக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு உனக்கு தூக்கு தண்டனை கொடுக்கறது தான் கரெக்டான ஒரு விஷயமா இருக்கும். ஆனா இந்த மாதிரியான கேசஸ் எல்லாத்தையுமே ஒரு ஃபாஸ்டா வந்து ரன் பண்றதுக்கு எந்த கவர்மெண்டா இருந்தாலும் சரி, விரைவில் தண்டனையை கொடுக்கணும், சீக்கிரமாக தண்டனையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ஒரு சட்டத்தை வந்து நீங்க கொண்டு வரணும். இந்த தண்டனைகள் எல்லாமே ரொம்ப கடுமையானதா இருக்கணுமே தவிர சாதாரணமா தான் இருக்கக்கூடாது. அவனை கொண்டு போய் ஆயுள் தண்டனைக்கு நான் கேஸ் போட்டு அவனை உள்ள போட்டுடலாம், உள்ளே இருக்கட்டும் அப்படின்னா ஆயுள் முழுக்க அவன் ஜெயிலுக்குள்ள நல்லா சோரத்து நிட்டு நல்லா அவன் பாட்டுக்கு மட்டிக்கு மாதிரி உக்காந்துட்டு அவன் பாட்டுக்கு ஜாலியா இருப்பான். அந்த மாதிரிலாம் செய்யவே கூடாது. இதெல்லாம் வாழ்நாள் முழுக்க நடக்கவே நடக்காத மாதிரி பண்ணுங்க. கை கால எல்லாத்தையும் உடைச்சு விட்டுறணும். உடைச்சு விட்டு உயிர் மட்டும்தான் அவனுக்கு இருக்கணுமே தவிர வேற எதுவுமே இருக்கக்கூடாது. சாதாரணமாலாம் அவன் சாவக்கூடாதுங்க. சாவுக்கு மேல ஒரு பெரிய தண்டனையா தான் அவனுக்கு வந்து கொடுக்கணும். அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சாதாரணமா ஈஸியாலாம் அவன் சாவக்கூடாது. அவன் அந்த பொண்ணு எவ்வளவு கஷ்டப்பட்டு துடிச்சு செத்து இருக்குமோ அந்த விட்ட மேல அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா தண்டனையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். அது மட்டும் இல்லாம இந்த டாய்லெட் ஃபெசிலிட்டி இருக்கு இல்லைங்களா, அந்த டாய்லெட் ஃபெசிலிட்டி வந்து அந்த பொண்ணு வீட்டுல டாய்லெட் ஃபெசிலிட்டி இருந்தாலும் அவங்க ஊர்ல டாய்லெட் ஃபெசிலிட்டி இருந்தாலும் இந்த பிரச்சனையே வந்திருக்காது அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து எந்த இடத்துல எங்க வந்து டாய்லெட் இருக்கு, எந்த இடத்துல டாய்லெட் நம்ம வந்து கவர்மெண்ட் வந்து டாய்லெட் எல்லாம் கட்டித்தர நிறைய ஸ்கீம்ஸ் வந்து இருக்கு. ஒவ்வொரு கவுன்சிலரும் அந்தந்த ஊர் தலைவரும் வந்து பாத்தீங்கன்னா அது முன்னெடுத்து செய்யணும். செய்யறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு நோட் பண்ணி பாருங்க. நோட் பண்ணி பார்த்துட்டு உங்க மக்கள் யாராவது போயிட்டு யாராவது உங்க ஊர்ல அது எந்த கட்சி சார்ந்தவனாலும் தான் சரி, அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா யாராவது செய்யாம இருக்கானுங்களா, அவங்களுக்கு வந்து கொண்டு வராம இருக்காங்களா, உங்க டாய்லெட் ஃபெசிலிட்டி கொண்டு வராம இருக்காங்களா, கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்க. அவங்களை பத்தி கலெக்டரேட்ல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, அவங்க கட்சியில போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி யாரா இருந்தாலும் சரி அந்த ஊர் தலைவர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, பஞ்சாயத்து ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரியான இது ரைஸ் பண்ணுங்க. ரைஸ் பண்ணாதான் நமக்கு வந்து அது கிடைக்கும். இப்ப நம்ம வீட்டுக்கு டாய்லெட் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஒரு பிரச்சனையே நடந்திருக்காது இல்லைங்களா. அவங்க வீட்டுல அட்லீஸ்ட் அவங்க வீட்டுல கட்டுறதுக்கு முடியல அப்படின்னா ஒரு பப்ளிக் டாய்லெட்டாச்சும் அங்க வந்து கட்டியிருந்திருக்கணும் அந்த ஊருக்குள்ள. அது இன்னும் கொண்டு வராதது ரொம்ப மனவேதனை அடைக்கிறது எனக்கு. அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வரதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே எடுங்க. இதுக்கு மேலே எந்த வித அசம்பாவிதமும் நடக்காத மாதிரி தான் இனிமேல் நம்ம பாத்துக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த ஃபேக் கேசஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய போடுறாங்க. சென்னையில வந்து பாத்தீங்கன்னா அதே டைம்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு பொண்ணு வந்து என்ன வந்து பாலியல் துன்புறுத்தல் ஏற்படுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்த மேல கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அவனை போயிட்டு பாத்தீங்கன்னா அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணி அந்த விசாரணையில என்ன தெரிய வருது அப்படின்னா இந்த பொண்ணு வந்து ஃபேக்கா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. அந்த பையன் மேல அந்த கோவத்துல வந்து பண்ணியிருந்திருக்கு. அந்த பையன் ஏதாவது பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிருக்குன்னு சொல்லி உங்களுக்கு பர்சனலா ஏதோ ஒண்ணு இருக்கிறத கொண்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு விஷயத்துல நீங்க செய்யறதுனால பாதிக்கப்படுறது மத்தவங்க தாங்க. எல்லாருமே வந்து ஃபேக் கேஸ் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிறாங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த பொண்ணோட பாப்பாவோட போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட்ஸ் கொடுக்கும் போது என்ன சொல்லியிருக்கானுங்கன்னா அவன் பொண்ணு வந்து ஓடி போயிருக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்கானுங்க. அந்த மாதிரிலாம் இவனுங்க பேசுனதுமே தப்பு. அந்த மாதிரிலாம் பேசிருக்கவும் கூடாது. அந்த மாதிரிலாம் பேசுனதும் தப்பு. அந்த சென்னையில இருக்க அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒருத்தனோட பர்சனல் வெஞ்சன்ஸ் அவன் மேல இருக்கிற ஒரு பர்சனல் அட்டாக் வந்து பாத்தீங்கன்னா இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அந்த செயல்ல செஞ்சிருக்கு. இப்ப உங்களால உண்மையான ஒரு பாதிக்கப்பட்டவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா கேஸ வந்து கொண்டு போக முடியாது, எதுவுமே பண்ண முடியாத நிலைக்கு வந்து நீங்க கொண்டு போறீங்க. இந்த மாதிரியான நிலைமையை வந்து நீங்க ஏற்படுத்தாதீங்க. அந்த மாதிரி இப்ப நீங்க ஃபேக்கா பண்றதுனால மத்தவங்களும் ஃபேக்கா தான் பண்ணுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் வந்து எடுத்துக்க மாட்டாங்க. இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. நம்மளால நிறைய பேர் பாதிக்கப்படுவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கருத்தில் கொண்டு நீங்க இந்த மாதிரியான செயல் எல்லாம் செய்யாதீங்க. அதெல்லாம் தவறான செயல் எதையுமே செய்யாதீங்க.